பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. 3 யோவான் 1:11. இந்த உலக மனிதர்கள் மற்ற மனிதர்களுக்கு நன்மை செய்யும் போது அதனால் தங்களுக்கு நன்மை கிடைக்குமா என்று யோசித்து அப்படிப்பட்டவர்களுக்கு நன்மைகளையும் உதவிகளையும் செய்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளான நாம் எதை செய்தாலும் அதை மனிதர்களுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யும்படிக்கே பரிசுத்த வேதாகமம் கூறுகிறது. கிறிஸ்து இயேசுவின் மாதிரியை பின்பற்றுகிறவர்களாகிய நீங்களும் நானும் தேவனுடைய ஆவியை உடையவர்களாக இல்லாவிட்டால் நாம் மற்ற மக்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு பதிலாக அதை தடை செய்கிறவர்களாக காணப்படுவோம். மேலும் நாம் நன்மை செய்தால் மேன்மை உண்டு. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்பதை அறிந்தவர்களாய் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாய் நன்மை செய்வோம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் எப்பொழுதும் கைமாறு கருதாமல் உதவி செய்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவே, நாங்கள் உம்மை போல் மற்ற மக்களுக்கு நன்மை செய்யவும் எதையும் எதிர்பாராமல் உண்மையாக இருக்கவும் எங்களை உம்முடைய ஆவியினால் நிரப்பும். நீர் எங்களை கண்மணி போல பாதுகாப்பதற்காக உமக்கு நன்றி. இந்த நாள் முழுவதும் உம்முடைய சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்பி வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.